தோழர்களே, இது துபாயில் இருக்க குரானிக் பூங்கா. இதில் மனிதனுடைய பிரார்த்தனை எந்தளவுக்கு வெற்றி பெறும் அப்படின்றதுக்கு இறைவன் கொடுத்த சாட்சியாக இங்கே இருக்கிற குரானில் சொல்லப்பட்ட மரங்கள், காய்கறிகள், பழங்கள் அதையெல்லாம் வச்சு ஒரு கண்ணாடி மாளிகை, கிளாஸ் ஹவுஸ் கட்டியிருக்காங்க. அதை பொதுமக்கள் பார்வைக்கு காட்சிப்படுத்தியிருக்காங்க. காண்பதற்கு ரம்மியமான இந்த மாளிகையை நேரில் பார்க்க முடியாத தோழர்களுக்காக நாம் இதை பகிர்ந்திருக்கோம். இதில் சித்ரத்துல் முன்தஹா மர வடிவம், ஒலிவம் என்கின்ற ஜைத்தூன் எனப்படுகின்ற ஆலிவ் மரத்தினுடைய காட்சி. இதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் நாம் சமைச்சு சாப்பிடாம மண்ணு சல்வா அப்படின்ற உணவு வானத்திலிருந்து இறங்கி வர்றது, அதை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யூதர்கள் பிரார்த்தனை பண்ணதுக்கு பிறகு இந்த பூமி விளைவிக்கின்ற பூண்டு, பருப்பு, வெங்காயம், கோதுமை எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணதுக்காக இறைவன் தன்னுடைய கருணையினால் மனிதர்களுக்கு கொடுத்த பொருட்கள் தான் இதெல்லாம். அதில் பருப்புகள், கீரைகள், பூண்டு, வெங்காயம், ஆலிவ், தர்பூசணி, பரங்கிக்காய், மாதுளை, ஆரஞ்சு, லெமன், மருதாணி, கோதுமை, பார்லி, பிட்டர் ஆப்பிள்ங்கிற கள்ளிப்பழம், லெமன் கிராஸ், சப்ஜா, கருஞ்சீரகம், திராட்சை, சோளம், அத்தி, சாம்பிராணி, வாழை, இஞ்சி, கடுகு, எள், கற்றாழை, வெள்ளரி, அகர்பத்தி, சாம்பிராணி, பேரீச்சை, இப்படி இன்றைக்கி டாக்டருங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிற எல்லா பொருட்களையும் நமக்கு அன்னைக்கு குரானில் கொடுத்ததை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாலே போதுமோ அப்படின்ற நினைவு, மருத்துவர்கள் தேவை இருக்காதோ அப்படின்ற எண்ணம் வருது. அந்தளவுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் கேட்டு பெற்றிருக்காங்க. பிரார்த்தனை வெற்றி அடைஞ்சிருந்திருக்கு. இன்றைக்கி அந்த மண்ணு சல்வா அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம மெனு, சால்னா அப்படின்லாம் சொல்லிக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நினைவு வருது. இப்படிப்பட்ட இந்த காட்சி அமைப்பில் சிறு சிறு குறிப்புகள் வச்சு அதனுடைய பலன்களையும் நோட் பண்ணி வச்சுருக்காங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குது. பக்கத்துலேயே சின்னதாக அதை விளைய வச்சு அதையும் காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதனுடைய செடிகள், கொடிகள், பழங்கள், மரங்கள் அதையும் சிரமம் பார்க்காம விளைய வச்சு காட்சிப்படுத்தியிருக்காங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இறைவனை துதிப்போம். இறைவனுடைய கருணையை நினச்சி கண்ணீர் விடலைன்னா கூட பரவாயில்ல, அவனுடைய கருணையை நினச்சி பிரார்த்தனை நாம் எதை வேணாலும் கேட்கலாம். நம்மளுடைய பிரார்த்தனைகளை நிச்சயமாக ஏற்றுக்குவான் இறைவன். பிரார்த்தனையினுடைய பலன் என்ன அப்படின்றது தெரியறதுக்கான இடத்த நினைவுபடுத்தி வச்சுருக்காங்க. இது போன்ற தகவல்களை நாம் இன்னும் மேலும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் எழுதுங்க. நன்றி, வாழ்த்துக்கள். இறைவனை துதிப்போம், போற்றுவோம், புகழ்வோம்.